எதுக்கு நன்றி செலுத்துறோம்? தேவன் செய்த நன்மைக்காக. எவ்வளவு நன்மைன்னு சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? 1 2 அவை என்ன முடியாதவை, என்ன போனால் அவை. நிஜமாவா? நிஜமாவாண்ணே? கணக்கில் அடங்காதா? செக் பண்ணி பார்த்துடலாமா? பின்னாடி செக் பண்ணிடலாமா? எதுக்கெல்லாம் நன்றி செலுத்தலாம் சொல்லுங்க? அதான் நன்மை தான். என்ன நன்மைன்னு நான் கேட்கிறேன். நன்மைன்னு புரியுது. என்ன நன்மை? சுகம், பலன், ஆரோக்கியம். பூ, புஷ்பம், ஃப்ளவர். சுகம், பலன், ஆரோக்கியம். அப்புறம் நன்றி. ஆலயத்தை கொடுத்தா நன்றி. இங்கே தான் முதல்ல ஆலயம் சொல்லியிருக்காங்க. கையை தட்டுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், நன்றி. அப்புறம் 4 நல்ல ஊழியக்காரர் கொடுத்தார். 5 ரட்சிப்பு கொடுத்தார். 6 சமாதானம் கொடுத்தார். 7 ஜீவன் கொடுத்தார். 8 ஜீவன் இன்னைக்கு தான் லேட்டாக வந்திருக்கு. எப்போது எல்லாரும் ஜீவன் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. சரி, 8 ஜீவன். அப்புறம் வேலை கொடுத்தார். 9 நான் என்ன பாடணும்? நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ இருக்கு அப்படின்னீங்க. சொல்லுங்கன்னா 9 கூட தாண்ட மாட்டேங்குது. நிறைவா இருக்கான்னு தெரியும். அது என்ன நன்றி? எதுக்காக? ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறோம், நன்றின்னு சொல்கிறோம்ல. ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுத்தாலும் நன்றி. அப்போ கர்த்தர் செய்த நன்மைகள் நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் கணக்கில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 நன்மை தான் செஞ்சுருக்கிறார். வேறு நன்மை எப்போ நன்றி வரும் அப்படின்னா, ஃபாதர் பாடுறாரு, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நான். அப்ப நன்றி எப்ப வரும்னா, எப்ப திரும்பி நீங்க பார்த்தீங்கன்னா தான் நன்றி வரும். இது காமன். ஜீவன், சுகம், பலம், சோறு, ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுத்து எல்லாம் காமன். இது எல்லாத்துக்கும். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்பெஷலா என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒவ்வொன்றும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி இருந்தேன்னா இப்போ எப்படி இருக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் அந்த ஸ்பேஸை யோசிச்சிங்கன்னா தெரியும். எங்கே இருந்து கர்த்தர் என்னை எங்கே கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தெரியும். ஆமேன். இந்த பட்டணத்திற்கு நீங்கள் வரும்போது எப்படி வந்தீங்க உங்களுக்கு தெரியும். தங்கிறதுக்கு வீடு இல்லாமல், போகிறதுக்கு வண்டி இல்லாமல், பாத்ரூமில் தாழ்பால் இல்லாமல் கூட குளிச்சிருப்பீங்க. பாட்டு பாடிட்டே திறந்துடுவாங்களாம். திறந்து என்ன ஆகுமோ, பக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிற தண்ணி பாதி ஒழுகிடுவாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆமேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ காரில் தான் வந்து இறங்குறோம். ஆமேன். ஹல்லேலூயா. பழைய சோத்தை சாப்பிட்ருந்த காலம் போய் பிஸா பர்கர் சாப்பிட்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. எல்லாம் கர்த்தர் மாத்துறாரு. அது பெரிய உயர்வுன்னு சொல்ல, சேஞ்சஸ். அதுக்கெல்லாம் ஆசைப்பட்ட காலங்கள் இருந்திருக்கும் ஒவ்வொன்றுக்கும். ஆனால் இன்னைக்கு நினைச்சா செய்யக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய ஒரு திராணியை, கிருபை உங்களில் அநேகருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்பர். ஆமேன். ஹல்லேலூயா. குழந்தை பிறக்குமா பிறக்காது, இந்த ஹாஸ்பிட்டல்லையா அப்படின்னு யோசிச்சோம். ஐயோ பிழைப்பானா பிழைக்க மாட்டானா, ரொம்ப நாள் இருப்பாங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டா, இந்த டாக்டரா, அவங்களாம் இப்போ செஞ்சுரி போடுற அளவுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. ஆமேன். அதாவது ஆண்டவரை துதிக்கிறதுக்கு வெக்கப்படவே கூடாது நீங்கள் எந்த ஸ்தலத்திலையும். ஆமேன். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்ற, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடமாய் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து அவர் நாமத்தை சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து ஆஜராயிட்டுன்னு சொல்லுவார். உள்ளேன் ஐயா என்ன சொல்லுவார்? அதாவது ரிஜிஸ்டர், ஐ வில் ரிஜிஸ்டர் மை நேம். ஸ்கூலில் வந்து ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுவாங்க? பேர் எடுக்கும்போது சொல்லுவாங்க, ஒவ்வொரு பேராக சொல்லும்போது உள்ளேன் இருக்கிறேன் அப்படி, உள்ளேன் ஐயா உள்ளேன் அப்படி சொல்லி ரிஜிஸ்டர். அப்போ ஆண்டவர் நீ துதிச்சின்னா அவர் சொல்லுவார் நான் உள்ளேன் அப்படின்னு வராமா. ஹலோ சொல்கிறார், எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தில் நான் கூடி இருக்கிறதால மத்தியில் நான் இருப்பேன். ஆராதிச்சா நான் இருப்பேன். என் நாமத்தை பிரதிஷ்டை பண்ணினா நான் வந்து சொல்லுவேன் நான் இருக்கிறேன் சார் அப்படின்னு வராமா. ஆமாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருஷத்துக்கு கையெழுத்து போட சொல்லாமா? இப்போ கவனிங்க. சரி, இது வரைக்கும் எத்தனை நன்றி சொல்லியிருக்கீங்க? 9 சொல்லியிருக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க, இதெல்லாம் செஞ்சார். அந்த பேங்க் லோன் வாங்கலான்னு போகும்போது கிடைக்காதுன்னு சொன்னப்போ பேங்க் பண்ணி வாங்க சார் நாளைக்கே தரேன்னு சொல்லி லோன் கொடுத்தார். இப்போ மண்டை நல்லா மண்டை இப்போ தான் ஆடுது. ஆமாம் ஆமாம் ஆமாம். எல்லாம் உள்ளே போகிற வரைக்கும் மறந்துடும். உள்ளே போகிற வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே கம்ப்ளீட்டாக
மறந்துடும். இது குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்களே, இன்னைக்கு 3 கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த கற்பம் ரொம்ப வீக்குன்னு சொன்னாங்களே, இன்னைக்கு கற்பம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இன்னும் 1 வருஷம்தான், இது சீக்கிரம் போயிட்ட கேஸ் சொன்னாலும் 50 வயசு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறாரு. ஹலோ, பார்த்தீங்களா? மெல்ல அலுவலியாக வருது. இப்போ வீட்டில் போய் உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் எழுத போகிறீங்க, என்னென்ன நன்மை. அதாவது நீங்கள் விவரம் தெரிந்து அறிந்த ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா அப்போ தான் சொல்லுவீங்க, சொல்லி முடியாதவை சொல்ல எண்ணில், எழுத முடியாதவை எழுத எண்ணில் பேப்பர் இல்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு நாள் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஆண்டவர் செய்த நன்மைகளை. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 77:1, Psalm 77 verse 1 இருந்துச்சுன்னா மைக்கில் சத்தமாக வாசிக்கும்படி நான் கேட்க. சங்கீதம் 77:1 யார் வாசிக்கிறா? நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்துக்கு தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் இடத்துல கெஞ்சும் பொழுது, உங்க சத்தம் அவருக்கு எட்டும் பொழுது அவர் செவி சாய்க்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஏன் ஆண்டவர் நம்முடைய அநேக ஜபங்களுக்கு செவி சாய்க்கல அப்படின்னா, நான் நம்புறேன், நான் யோசிக்கிறேன், இப்படி சிந்திக்கிறது. ஒன்று, அவருக்கு கேட்குற அளவுக்கு நம்ம கூப்பிடல. எப்படி? அவர் காதுக்கு எட்டுற அளவுக்கு போலேன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, கெஞ்ச வேண்டிய அளவுக்கு நம்ம கெஞ்சல. அப்போ தேவ சமூகத்தில் கெஞ்சும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, தாவீது அரசர் சொல்றாரு, நான் தேவனை நோக்கி கெஞ்சினேன், அவர் என் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். அப்போ சொல்ற ஆளு சாதாரண ஒரு மனிதன் கிடையாது. சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜா, ஆளுகை படித்தவர், அதிகாரம் உடையவர், எல்லா ஆளுமையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் உடைய ஒருவர். அவர் சொல்றாரு, நான் ஆண்டவர் நோக்கி கெஞ்சினப்பா, நான் கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காலை வேளை பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டில் பார்த்துக்கணும். நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை நோக்கி நீங்க கெஞ்சுங்கள், நீங்கள் கேளுங்கள், தேவன் உங்களுக்கு செவி சாய்க்கிற ஆண்டவராய் இருக்கிறார். 66 சங்கீதம் கடைசி வசனம் சொல்லுது, என் ஜெபத்தை அவர் தள்ளாமலும், மெய்யா என் ஜெபத்தை அவர் தள்ளாமலும். உன் ஜெபத்தை அவர் தள்ள மாட்டார், உன் கூப்பிடுதலை கேட்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அப்படின்னா அவரோட பேரே, ஆண்டவருடைய நாமமே சங்கீதம் 65 சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில். உங்க கெஞ்சுதலுக்கு, உங்க கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் செவிசாய்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னா, கொஞ்சம் கறி இருந்தால் போதும். என்ன இருந்தால் போதும்? மாம்சம் இருந்தால் போதும். என்ன இருந்தால் போதும்? வசனம் அப்படி சொல்லுது, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்படின்னா ஆண்டு என்ன பார்க்க, இது மாம்சமா? ஓ, நான் உண்டாக்கின மாம்சம், என்னுடைய ஜனம், இது என்னுடைய பிள்ளைகள் அப்படின்ற அது பார்வைப்பட்ட உடனே சொல்றார், மாம்சம் தானே பாவன், ஆஃப்டர் ஆல் ஃப்ளெஷ். அப்படின்னா மாம்சமா இருக்கிற யாவருக்கும் கர்த்தர் செவிசாய்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். நான் நம்புறேன், இங்கே மாம்சமே இல்லாத ஒரு ஆள் கூட இல்லை, எல்லாருக்கும் மாம்சம் இருக்குது நம்புறேன். அப்படி என்றால் உங்களுடைய ஜெபங்களுக்கு தேவன் இன்றைக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தரை நோக்கி நான் கெஞ்சினேன், ஆண்டவரை நோக்கி கெஞ்சினேன். வேதத்தில் ஒரு சில உதாரணங்களை பார்த்து நான் முடிக்க இருக்கிறோம். பாருங்க, மனிதன் எப்பொழுது கெஞ்சுவான் அப்படின்னா, என்னைக்கு பிரச்சனை வருதோ, என்னைக்கு மாட்டிட்டானோ, என்னைக்கு தப்ப முடியாதோ, இனிமேல் சான்ஸே இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் என்ன செய்வாங்க? இந்த சின்ன பசங்க பாருங்கள், டபுள்ஸ் போவாங்க, ஒன் வேல போவாங்க, ஸ்கூட்டர் லைசன்ஸ் எல்லாம் போவாங்க, போலீஸ்கார் பிடிச்சிட்டான்னா போதும், சார் 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 என்னது விட்டுருங்க சார், அப்பாவுக்கு தெரிஞ்சு அடிச்சிருவார் சார், அம்மா அவ்வளோதான் சார், சார் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து சார் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன அப்படின்னா, இப்போ கெஞ்சினாதான் அவர்
சரி தொலைஞ்சு போகுதுன்னு விடுவார், ஒரு தட்டு தட்டி அனுப்பிச்சி விடுவார். அப்போ எப்போ கெஞ்சிரும் அப்படின்னா, இது மீறி போச்சுன்னா மாட்டிக்குவோம், இது மீறி போச்சுன்னா அவமானம், இது மீறி போச்சுன்னா நமக்கு அசிங்கம் அப்படின்னு வரும்பொழுது தான் கெஞ்சுவோமே தவிர அதுக்கு முன்னாடி கெத்தாக தான் இருப்போம். ஆமேன். இப்போ லைசன்ஸ் இருக்குது, வண்டி நம்ம எல்லாமே இருக்குது, எதுவுமே பயப்பட வேண்டாம் அப்படின்னா போலீஸ்காரை பார்த்து யாரும் கெஞ்ச மாட்டோம். எப்படி போவோம்? தில்லாக போவோம். அப்படியே பார்த்து என்ன சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் போவோம். ஆனால் மாட்டிட்டு பிரச்சனை அப்படின்னா தான் சார் 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 ஆண்டவர்ட்டி அப்படி தான். எல்லாம் நல்லா இருக்க வரைக்கும் ஒழுங்கு அப்படி வண்டி எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. சண்டே சர்வீஸு எட்டுனா மெதுவாக போகலாம். இப்போ தான் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, இப்போ தான் வந்துட்டுருப்பாங்க, வெளில போவோம். ஆனால் இதுவே ஒரு வயிற்று வலி பிரச்சனை, பையன் கொஞ்சம் பிரச்சனை, பொண்ணு கொஞ்சம் பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, 7:30 வந்து கூட்டி பாயை போட்டு தொடச்சி அள்ளிக்கு எல்லா ஜபத்துக்கும் வருவாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வருவாங்க, பெண்கள் கூட்டத்துக்கு வருவாங்க, ஆண்கள் கூட்டத்துக்கு வருவாங்க, அதிகாலை ஜபத்துக்கு வருவாங்க, ஆஃப் நைட் ப்ரேயரு, குவார்டர் நைட் ப்ரேயரு, ஃபுல் நைட் ப்ரேயர், எல்லா ப்ரேயருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்குது? அப்போ ஆண்டவர் நல்லா உங்களை வச்சிருக்கும் பொழுது தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒரு வாக்கு பண்றார் இஸ்ராயேல் மக்களுக்கு. சாலமோன் ஒரு ஜெபத்தை பண்றார். என்ன சொல்றார்? ஆண்டவரே, எங்களுடைய மக்கள் சிறையிருப்பின் தேசத்தில் எங்கேயாச்சும் போய் மாட்டிட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது சிறையிருப்பின் தேசத்திலிருந்து நோக்கி உம்மை கெஞ்சுவார்களே என்றால் நீர் அவர்களுக்கு செவி கொடுக்கணும். எனக்கு சாலமோன் பண்ண ஜபத்தில் ரொம்ப சூப்பரான ஜபம் என்னன்னா சொல்றாரு, இங்கே எருசலேமில் தேவனுடைய ஆலயம் இருக்குது, அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்துலேருந்து நோக்கி ஆண்டவரே மாட்டிட்டோம், சிறையிருப்புனா உள்ளே வச்சாச்சு, ஏதோ லாக் ஆயிடுச்சு, பிரச்சனைகளை வந்துட்டோம், சிறையிருப்பில் இருந்து கடவுளை நோக்கி கையெடுத்தா ஆண்டவரே நீங்கள் அவன் விண்ணப்பத்தை கேட்கணும், அவன் செவிக்கு, அவன் சொல்கிற வார்த்தைக்கு நீ செவி சாய்க்கணும், உன்னுடைய கண்கள் காணணும், உன்னுடைய காது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வச்சார் பாரு சாலமோனு. ஆண்டவர் பதில் கொடுக்கும்போது அப்படியே கொடுக்குறாரு. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு என் கண்கள் காண்கிறதும் என் செவிகள் கேட்கிறதுமா இருக்கும் அப்படின்னார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்து கையை தூக்கினா போதும், கர்த்தர் பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நிறைய வேளைகளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக ஜெபம் பண்ணுறோம். பல விதத்தில் நடந்து ஜெபம் பண்ணலாம், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணலாம், உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம். இன்னொன்று, நிறைய வேளையில் ஊழியர்கள் சொல்லுவாங்க கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. என்ன சொல்லுவாங்க? கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். எதற்காக கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுறோம் சொல்லுங்கம்மா? சரண்டர். அப்புறம் ஐயா, நான் சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். ரைட், ஒன்று சரண்டர், அப்புறம் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இது நம்ம அப்படியே கேட்டு 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 வந்திருக்கோம். சரி, இப்போ இதற்கு உள்ளான ஒரு அர்த்தம் இருக்குது. கரங்களை உயர்த்தி ஆராதிப்பதற்கு பரிசுத்தவான்கள் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அவங்க சொல்லல, ஆனால் செய்கிறாங்க. வெற்றி ஏன் செய்கிறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு மிலிட்ரி கேம்பில் ஒரு 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 பார்க் இருந்துச்சு. அந்த பார்க்கில் ஒரு பெஞ்ச், ஒரு பச்சை பெயிண்ட் அடித்த பெஞ்ச் அங்கே இருந்துச்சு. அங்கே 2 சோல்ஜர்ஸ் காவல் நின்றுருக்கிறாங்க மிலிட்ரி அந்த பார்க்கில். புதுசாக ஒரு ஆஃபீஸர் வர்றாரு. அவர் கேட்குறாரு, ஏன்பா எதுக்காக அங்கே 2 பேர் நிற்கிறாங்க, சென்ட்ரிஸ் நிற்கிறாங்க அப்படின்னா, அவங்கள போய் கேட்க எங்களுக்கு தெரியல, எங்கள் ஆஃபீஸர் நிறுத்தி இருக்கிறாரு, அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் அங்கே நின்றுட்டுருக்குறோம். அவர் அதுக்கு மேலே உள்ள அதிகாரிகிட்ட போய் கேட்டார், எதுக்கு நிறுத்துறாங்க தெரியலங்க, எனக்கு மேலே இருக்க ஆஃபீஸர் சொன்னார் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மேலே போய் கடைசியில் பார்த்தா ஒரு 50 வருஷம் ரிட்டையர் ஆன ஒரு கமாண்டரை போய் பார்க்குறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, சார் நான் இந்த மாதிரி புதுசாக சேர்ந்துருக்கிறேன், இந்த மிலிட்ரி கேம்பில் இந்த பார்க்கில் ஒரு க்ரீன் கலர் பெஞ்சு கிட்ட 2 செட்டினரி நிற்கிறாங்க, காவலர் நிற்கிறாங்க, அவங்க எதுக்கு கேட்டால் நிற்கிறீங்கன்னா நிற்க சொல்லியிருக்காங்க, அதனால் நிற்கிறோம். அவர் கேட்டாராம்மா, டெய்லி நிற்கிறாங்களா? ஆமாம். எவ்வளோ நாள் நிற்கிறாங்க? 3 ஷிஃப்ட்டில் நிற்கிறாங்க. இன்றைக்கி நின்றுருக்காங்களா? ஆமாம். அவர் கேட்டாராம்மா, சொன்னாராம்மா, நான் அடித்த பச்சை பெயிண்ட் இன்னுமா காயிலன்னு சொல்லி கேட்டாராம்மா. என்ன கேட்டார்? நான் அடித்த பச்சை பெயிண்ட்டு, அவர் பச்சை பெயிண்ட் அடித்து ஏதாவது தொட்டக்கூடாதுன்னு 2 காவலாளி வச்சு பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நின்னவனுக்கு எதுன்னே தெரியல. அடுத்த ஆளை கூப்பிட்டு நின்று பார்த்துக்கோன்னு சொல்லி போயிட்டாங்க. அதனால் போயிட்டாங்க.
இப்போ நம்ம கையை உயர்த்து ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் உயர்த்துறீங்க? நான் உயர்த்த சொன்னேன், அதனால நீங்க உயர்த்துறீங்க. இப்போ இந்த 2 கரங்களை உயர்த்தி பண்ணுகிற அந்த வார்த்தை ஆராதனைக்கு பேர் யாடா. சொல்லுங்க, என்னது? யாடாவா போடாவா? யாடா. யாடா என்றால் தேவன் உன் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். God knows your circumstances. கரங்களை உயர்த்தும் பொழுது நீங்க வாயை திறந்து சொல்லவே வேண்டாம். கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுதே, கரங்களை உயர்த்தும் பொழுதே உங்களுக்கு என்ன நிலைமை, என்ன பிரச்சனை, என்ன தேவை என்பதை அறிந்து உணர்ந்து கர்த்தர் பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறாரு. அதனால தான் தேவனிடத்தில் அப்பப்போ சொன்ன கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். நீ யோசிப்பீங்க, அதை எப்படிங்க கரங்களை உயர்த்தினா தெரியும் அப்படின்னு. சரி, திடீர்னு வைகை ஆற்றுல வெள்ளம் வந்துருச்சு. நான் இருக்கும்போது 30 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வெள்ளம் வந்துருச்சு. நீங்கள் யாராச்சும் அதில் 4 பேர் மாட்டிட்டீங்க. நீச்சல் தெரியாதவன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ வெள்ளத்தில் மாட்டினவங்க தப்பு வைக்கணும், என்னம்மா செய்வீங்க? ரைட். இப்போ மேலே ஒரு ஹெலிகாப்டர் வருது. அப்படி தான் ஹெலிகாப்டர் வந்து தூக்கும் போது ஒரு அம்மா பிடிச்சி இழுத்து ஹெலிகாப்டர் சேர்த்து உள்ளே போட்டு விட்டாங்க மதுரைக்குள்ளே. எத்தனை பேர் தெரியாது. ஹெலிகாப்டர் வந்து காப்பாற்ற வருது. இப்போ ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்து தூக்கணும்னு நினைக்கிறவன் எதையா பார்ப்பான்? அது யார்? நம்ம ஊருக்காரனா, தத்தனேரியா, இல்லை கூடல் நகரா, நமக்கு வேண்டியவங்களா, கோயம்புத்தூர்காரனா, திருநெல்வேலிக்காரனா, மெட்ராஸா, நல்லா இருக்கிறானா, வசதி உள்ளவனா, வசதி இல்லாதவனா, படித்தவனா, படிக்காதவனா, எப்படிப்பட்டவன், நல்லவனா, கெட்டவனா, கொலகாரனா, சர்ச்சுக்கு போகிறானா, இதெல்லாம் பார்த்தா தூக்குவான். எதை பார்ப்பாங்க? அப்போ ஆண்டவர் நீங்கள் யாருன்னு பார்த்தெல்லாம் உதவி செய்கிறது இல்லாமா, உன் கரத்தை பார்த்தாலே தூக்குற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாங்க, ஒவ்வொரு முறையும் சர்ச்சில் வந்தால் கையை உயர்த்தி ஆராதனை செய்யுங்க அப்படின்ட்டு. இனிமேல் நீங்கள் கையை உயர்த்தும் போது தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் பிரச்சனை அங்கே ஏன்டனா வழியாக அங்கே கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. முந்திலாம் அந்த ஒயர்லெஸ் ரிசீவ் ஆகலைன்னா ஆண்டனா தூக்குவாங்க, மேலே இழுத்து விட்டு அப்படி வைப்பாங்க. ஏன்னா மேலே அங்கே ரேடியோ டவர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, வேவ்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக. நீங்கள் எப்பெல்லாம் கரங்களை உயர்த்தினீங்களோ யூ ஆர் கனெக்டட் வித் ஹெவன், பரலோகத்தோடு கூட இங்கே தொடர்பு இருக்கிறீங்க. ஆமென். இப்போ கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் அப்படி சொல்லலாமா? நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசிப்பதிலே இவர் போல் அன்பை எங்கும் காணவில்லை, உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசிப்பதிலே இவர் போல் அன்பை எங்கும். கொடி அரக்கம்பத்தில் பறக்கக்கூடாது, கரங்களை நல்லா உயர்த்தணும். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். லேவியராக 22:22 சொல்லுது, குருடு, நெரிசல், சொறி, சிறங்கு, கலலை முதலில் கர்த்தருக்கு பலியிடத்தில் இடாத முழு மலத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசிப்பதிலே இவர் போல் அன்பை எங்கும் காணவில்லை, உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசிப்பதிலே இவர் போல் அன்பை எங்கும் காணவில்லை. நீங்க கையை உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படின்னா இப்ப கேட்டுட்டாரு, வந்துட்டே இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. பார்சல் பண்ணிட்டாங்க, பேக் பண்ணிட்டாங்க, குரியர் ஆஃபீஸ்க்கு போயிருக்கு. சண்டே ஹாலிடே, நாளைக்கு டெலிவரி ஆயிரும். ஹலோ, யாரெல்லாம் ஆமேன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் டெலிவரி ஆகும். ஆமேன். நான் சொல்ற டெலிவரி வந்து கர்த்தரிடத்துல வர ஆசீர்வாதம். ஆமேன். ஆமாம், எந்த அளவுக்கு உங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஆமேன்னு சொல்கிறீங்களோ அப்பயே பாருங்க, தானியேல்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, தானியேலே நீ விண்ணப்பம் செய்ய தொடங்கின போதே, நீ ஜெபம் பண்ண கையை தூக்கின போதே அங்கே எல்லாம் பேக் பண்ணியாச்சு. குரியர் ப்ராப்ளம், பெர்சியா தேசத்தின் அதிபதி கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறான், டிராஃபிக் ஜாமு, அதனால் 21 நாள் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனால் நீ சொன்ன உடனே நான் ஆர்டர் பண்ணிட்டேன்ப்பா,
நீ கேட்ட உடனே விண்ணப்பம் பண்ண தொடங்கின உடனே, விண்ணப்பம் பண்ணும் போதே, நீ வாயை திறக்கும் போதே அங்க உண்டாயிருச்சு. நாவில் சொல் பிறவாதற்கு முன்னமே இன்னது தேவை என்று செய்கிற ஆண்டவர், நீங்க வாயை திறக்கிறதுக்கு முன்பாகவே பரலோகம் ஆயத்தமா இருக்கு, செஞ்சாச்சு. இடையில கொஞ்சம் டிராபிக் ஜாம், பெர்சியா தேசத்தின் அதிபதி சில பிரச்சனையை பண்றான், சாத்தான் சில பிரச்சனை பண்றான். ஆனால் அதனால் உனக்கு என்று வைக்கப்பட்ட சில ஆசீர்வாதங்கள் தடையாது. ஆனால் நிச்சயமாய் உன்னை வந்து சேரும், கட்டாய பதில் வந்து சேரும். சொல்லுவார், நீ பிரியமானவன், அதனால கொஞ்சம் வந்துருச்சுப்பா. ஹல்லேலூயா. சரி, ஒரு 3 இல்லை 4 கெஞ்சுதலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த டைமில் பார்த்தா ஒன்று கூட பார்க்க முடியும்னு டவுட்டாக தான் இருக்குது. ரைட், பார்ப்போம். வாசிங்கள் பார்க்கலாம் எனக்காக. 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 12, 13 வசனம். 2 நாளாகமும். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இப்படி மறுபடியும் வாசிக்குமா. இப்படி அவன் நெருக்கப்படுகையில், இப்படி அவன் நெருக்கப்படுகையில். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். பாபிலோனுக்கு சிறையிருப்பாக மனாசே கொண்டு போறான். எப்படி கொண்டு போறான்னா, முள்ள வச்சு குத்தி செயினை போட்டு பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டான். இப்போ பாபிலோன்ல சிறையிருப்புல மனாசே இருக்கிறான். நீங்க 2 நாளா போய் வாசிச்சு பாருங்க. 12 வயசுல மனாசே ராஜா வாரான், எசேக்கியாவோட மகன். வந்த உடனே, ராஜ்யத்துக்கு வந்த உடனே, அதிகாரத்துக்கு வந்த உடனே என்ன பண்றான் அப்படின்னா, நீங்க 33:1-2 வாசிங்க பார்க்கலாம். ராஜாவாகிற போது 12 வயதா இருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தம் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரங்களை உண்டாக்கி வானத்தின் சேலையெல்லாம் பணிந்து கொண்டு அவர்களை சேவித்தார். பவருக்கு வந்த உடனே, அதிகாரத்துக்கு வந்த உடனே, ஆளுமைக்கு வந்த உடனே 12 வயசுலேயே ராஜாவாயிட்டோம். இனி என்னடா என்னை ஒருத்தனும் அசைக்க முடியாதுன்ட்டு எல்லா தேவன் விரும்புகிற அருவருப்புகளை, விக்கிரகங்களை, பாகாலை எல்லாவற்றையும் கொண்டு வந்தான். தேவையில்லாத அப்பா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறார். அப்பா எல்லாத்தையும் வேண்டாம், எசேக்கியா தகர்த்து போட்ட, அழித்து போட்ட பாரம்பரியங்களை, சாபங்களை எல்லாம் திரும்பவும் எசேக்கியா கொண்டு வரான். ஆண்டவர் பாருங்க, ரொம்ப துக்கம் பார்த்தாரு. இவனை நம்மளை வச்சு உதைக்கக்கூடாது, பாபிலோன் ராஜா அசரை அனுப்பிச்சிட்டார். அவன் முள்ளில் குத்தி சங்கிலியை போட்டு சிறையிருப்புக்கு கொண்டு போறான். சிறையிருப்பின் தேசத்தில் இருந்து மனாசே கடவுளை நோக்கி கெஞ்சினான். நான் சொன்னேன்ல, ஆரம்பிக்கும் சொன்னேன், எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னா, எப்போ பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது தான் ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூப்பிடுறா இருக்காங்க. 12-13 வாசிக்குமா. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தி பாபிலோனுக்கு போறதுக்கு முன்பாக, சிறையிருப்புக்கு முன்பாக போறதுக்கு முன்பாக, என்னை ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியும், நான் ராஜா. ஆனால் பாபிலோனுக்கு போய் சிறையிருப்புக்கு வந்தோடனே முள்ளு குத்துது, வேதனை வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நகர முடியல. இப்போ அழுகிறான். இப்போ தேவனுக்கு முன்பாக தன்னை என்ன செய்யறான், அவன் தாழ்த்துறான். அடுத்த வசனம் வாசிக்குமா. அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு. பாருங்க, போதுமா. ஆண்டவரை மாதிரி நம்ம சொல்லணும்னு சொன்னால் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன, அவரை போல ஈனாவானா யாருமே கிடையாது. என்ன கிடையாது, இவன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரகங்களை தோப்பில் உண்டு பண்ணா, ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சான், அனுப்பிச்சு விட்டாரு. இப்போ அழுதோன்னு பார்க்குறாரு ஆண்டவர். ஐயோ பாவங்க, என்ன பண்ணலாம். வாசிமா. அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப சொல்லுங்க,
திரும்ப அப்புறம் அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கவனிங்க, நம்ம கிட்ட ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் வேலை செய்யறார், ஒரு கம்பெனி வச்சிருக்கிறீங்க, ஒரு ஹோட்டல் கடையில் ஒருத்தர் வேலை செய்யற, சரியா வேலை செய்யல, சரியா மாஸ்டர் வேலை செய்ய ஏதோ ஒன்று பண்ணல, பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டான். மறுபடியும் சோத்துக்கே வழி இல்லை, வந்து கெஞ்சிறான். சொல்லுவான், இனிமேல் உனக்கு மேனேஜர் போஸ்ட் கிடையாது, இனிமேல் நீ வேணா ஒரு வாட்ச்மேனாரு, இல்லை எனக்கு எடுபடி செய் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்படி தான் அவனை என்ன செய்வோம், நம்ம வைப்போம். ஆனால் ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறபடினால அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி ராஜ்ய பாரத்தையே தேவன் திரும்ப கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு ஆளுகையை இழந்துட்டீங்க, ஒரு ராஜ்யத்தை இழந்துட்டீங்க, ஒரு அதிகாரத்தை இழந்துட்டீங்க, நீ இருந்த ஸ்தானத்தை இழந்துட்டீங்க, இருந்த உயர்வை இழந்துட்டீங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பாவம், ஒரு விக்கிரகம், தேவன் அருவருக்கிற விக்கிரகம், இல்லை நான் என்ற அகம்பாவம், ஏதோ ஒரு சம்திங், you have lost the kingdom. இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா, ஆண்டவரே என்னை நான் தாழ்த்துறேன் அப்படின்னு தாழ்த்துறான் பாருங்க. ஆண்டவர் அவனை என்கொயரிலாம் பண்ணல, ஒன்றுமே கேட்கல, திரும்பவும் அவன் ராஜ்யபாரத்தை கர்த்தர் கொடுக்கிற ஆண்டவராக இருந்து இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலைவேளை இந்த ஆலயத்தில் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி கெஞ்சும் பொழுது கர்த்தர் இரக்கம் பாராட்டி உங்களுக்கு திரும்ப இழந்து போன ஆளுகையை, சிறையிருப்பை மாற்றி மீண்டும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்ப்பது கிடையாது. மனாசே செய்த கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஓசியா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா 12:4 வாசிங்க பார்க்கலாம். ஓசியா 12:4. அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். யாக்கோபை குறித்து சொல்றாங்க. யாக்கோபை குறித்து சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் சொல்றேன். என்ன ஃப்ராடு பண்ணாரு? ஆடையை மாத்தினாரு, ஆளை மாத்தினாரு, அடையாளத்தை மாத்திட்டார். இதெல்லாம் மாத்தினாரு, ஆளை மாத்தினாரு, ஆமாம் ஆகாரத்தை மாத்தினாரு, ஆடு வெட்டி வீட்டில் கொண்டு வேட்டைக்கறி அப்படின்றாரு. ட்ரெஸ் யாருது? அண்ணன் ட்ரெஸ்ஸு. பேர் என்ன? பேர் வந்து யாக்கோபு. தடவி பார்த்தா ஏசா. எல்லா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டான், சாப்பாட்டை மாற்றிட்டான், எல்லா பேர் எல்லாத்தையும் மாற்றிட்டான். அப்பாவுக்கு கண்ணு தெரியாத போது, கண்ணு குருடா இருக்கும் பொழுது எல்லாத்தையும் மாற்றினான். அப்பாவுக்கு கண்ணு தெரியாது. ஈசாக்கு முதிர் வயதில் கண்கள் பார்வை இருளடைந்திருக்கும் பொழுது போய் எல்லாத்தையும் ஏமாற்றி மாற்றினான். இவன் கண்ணை திறந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க மாமனார் கில்லாடி பொண்ணையே மாற்றிட்டார். ஹலோ, நான் ராகேலுக்கு தானே வேலை செஞ்சேன். அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, லேயாளுக்கு தான், உனக்காக ஃபஸ்ட்டு லேயாள் தான். நைட்டெல்லாம் கொடுப்பாள், கண்ணே தெரியல அவனுக்கு. இவன் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கும்போதே மாமனார் மாற்றிட்டார். மாமனார் பேர் லாபான். பேர் என்னது? லாபான். நான் வச்சிருக்கேன் லாபான் அப்படின்னா லாபம் கூட்டல் ஆண் அப்படின்னா லாபம் பார்க்குற ஆண். மாப்பிள்ளையை வச்சு காசு சம்பாதிச்ச ஒரே மாமனார் அவர் தான், லாபான். எனக்கு தெரிஞ்சு எல்லா மாப்பிள்ளையும் மாமனாரை வச்சு காசு சம்பாதிப்பாங்க. ஆனால் இந்த மாப்பிள்ளை மாத்திரம், இந்த மாமனார் மாத்திரம் மாப்பிள்ளையை வச்சு சொல்கிறாரு, நான் வரும்போது உமக்கு இருந்தது கொஞ்சம், இப்போ ஜாஸ்தி. இவர் பிறக்கார் ஆகிட்டார். இவர் ஏன்னா அவர் பேர் என்னது சொல்லுங்க? லாபான். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் கல்யாணம் பண்ண போனதுக்கு அப்புறம் தான் எங்கள் மாமனார் வந்து லட்சாதிபதி ஆகிட்டாருங்க. அப்படியா? நீங்கள் போய் லட்சாதிபதி ஆனாங்களே? ஆமாங்க, அதற்கு முன்னாடி கோடீஸ்வரராக இருந்தார் அவர். அல்லேலூயா. அப்ப யாக்கோபு கெஞ்சி பிரார்த்திக்கிறான். என்ன சொல்றான்? ஆண்டவரே கெஞ்சுறான், போராடுறான். அண்ணன் வந்துட்டான், ஏசா வந்துட்டான், அழிக்க வந்துட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. 400 பேரோட வரான், சமாதானம் உண்டாகுமான்னு யோசிக்கிறான். என்னன்னு தெரியல. அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான், காலை பிடிச்சி கெஞ்சுறான். அவனுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? எப்போதுமே காலை பிடிக்கிற வேலை தான். பிறக்கும் போதே தாயின் கருவிலிருந்து வெளியே வரும்போது அண்ணன் காலை பிடிச்சான். ஆண்டவரை பார்த்தா அவர் காலை, தூதனை பார்த்து அவர் காலை பிடிச்சான். யாக்கோபே உனக்கு என்ன தெரியும்? எனக்கு கால் பிடிக்கதா தெரியும். நமக்கெல்லாம் காக்கா பிடிக்க தெரியும். சிலவங்களுக்கு கால் பிடிக்க தெரியும், சிலவங்களுக்கு காலை எங்கேயோ போயிட்டீங்க. ஒன்னா காலை பிடிக்க தெரியல, காலை. ஆமாம். அப்போ இவன் தூதனோடு போராடி மேற்கொண்ட கெஞ்சி பிரார்த்தித்தான். வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் எங்கே அழுதானோ, எங்கே கெஞ்சினானோ அங்கே அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு இஸ்ரேல் என்ற பெயரை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நாம் கெஞ்சும் பொழுது
ஒன்று திரும்ப ராஜ்யத்தை கொடுக்குறாரு, மேலான பேரை திரும்ப கொடுத்து பேரையே மாற்றி 1 சென்ட் இடம் கூட இல்லைன்னு அலைஞ்சிட்டு இருந்த அவனுக்கு, கல்லை வச்சு தூங்கிட்டு இருந்த அவனுக்கு ஒரு தேசத்தையே கொடுத்து இஸ்ரவேல் என்னும் ஒரு நாட்டையே அவனுக்கு கொடுத்தாருன்னா கர்த்தர் கெஞ்சுதலுக்கு இறங்குற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கெஞ்சி பிரார்த்திங்க. எப்படி பார்த்தோம்? எப்படி கெஞ்சறதுன்னா எப்படிங்க? ப்ளீஸ் 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 சொல்லுங்கள். எங்கிட்ட கெஞ்சாதீங்க, அவர்கிட்ட கெஞ்சி, ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே தயவு செய்தப்பா ப்ளீஸ் ஆண்டவரே சொல்லுங்கள். நீங்கள் கேளுங்க, தருவார். பாருங்கள், இங்கே வெக்கப்பட்டீங்கன்னா அப்புறம் எங்கேயாச்சும் அவன்கிட்ட வெக்கப்பட்டு ப்ளீஸ் சரியா செஞ்சுட்டு ப்ளீஸ் அப்படி அவங்கள்ட்ட சொல்லுவீங்க. கர்த்தர் சமூகத்தில் கேளுங்க, ப்ளீஸ் ஆண்டவரே ப்ளீஸ் லார்ட் ப்ளீஸ். நான் ஒரு ட்ரைபல் மினிஸ்ட்ரி போயிருந்தேன். அங்கே ரொம்ப சின்ன ஒரு இடம். அங்கே அந்த வீட்டில் அந்த பாஸ்டம்மா குட்டி குட்டி பிள்ளை 2 பிள்ளைங்க. இதில் ஸ்கூலுக்கு கணப்புறதுக்குள்ளே படாத பாடு. இது வேண்டாம், அது வேண்டாம், இந்த டிஃபன் வேண்டாம், அது வேண்டாம். இந்த அம்மா இட்லி சுட்டு வச்சுட்டாங்க. அந்த புள்ள ப்ளீஸ் மம்மி ப்ளீஸ் மம்மி எனக்கு இட்லி வேண்டாம், தோசை மம்மி. ஒரு தோசைக்கு அத்தனை ப்ளீஸ் போட்டுச்சு. எதுக்கு? ப்ளீஸ் மம்மி ப்ளீஸ் மம்மி ப்ளீஸ். அப்புறம் கடைசி நான் கேட்டேன், என்னம்மா கொடுத்தீங்க? இல்லைங்க ஐயா, நான் தோசை சுட்டு தான் கொடுத்து விட்டேன் அப்படின்னாங்க. ஆமென், ஹல்லேலூயா. தாயின் உள்ளத்தையோட மேலான அன்பு உள்ளம் கொண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கேட்கும் பொழுது அவர் இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவராய் இருக்கிறார். பாருங்க, கேட்கும் பொழுது, கூப்பிடும் பொழுது கர்த்தர் உதவி செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நீங்கள் ப்ளீஸ் பர்திமேயு ஒன்று குருடன். நீங்கள் மார்க்கு 10:47 வாசிக்கும் பொழுது இயேசு தெருவழியாய் போகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு பர்திமேயு கதறுகிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். வசனம் சொல்லுது, ஜனங்கள்லாம் சீசர்லாம் வந்து அதட்டுறாங்க, ஏய் கூப்பிடாத பேசாத அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. அந்த வசனம் சொல்லுது, அவன் மீண்டும் பின்பும் அதிக சத்தமாய் அவர் நோக்கி கூப்பிட்டா, இயேசு வந்து நின்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இப்போ கவனிங்க, பர்திமேயு கூப்பிட்றான், பேசாதுன்னு சீசர்கள் அதட்டுகிறார்கள். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா இயேசு வந்து நின்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்டார். சரி, அந்த முதல்ல கூப்பிட்டதுக்கும் இயேசு வந்து நின்னதுக்கும் சீஷர்கள் அதட்டினதுக்கும் நடுவில் நடந்தது என்ன? என்ன நடந்தது? எப்படி வாசிங்கம்மா? சத்தமாய் கூப்பிட்டானா? வாசிங்க. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். எப்படி 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 சத்தமா கூப்பிட்டான். அடுத்தது எப்படி கூப்பிட்டான்? அதுக்கு முதல்ல எப்படி கூப்பிட்டானோ அதை விட அதிக. ஜீசஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இயேசு இப்ப இதை விட சத்தமா கூப்பிடுங்க பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஆண்டவர் வந்து என்ன கேட்பார்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் தாவீது சொல்றான், அவன் சொல்றான், தாவீதின் குமாரனே என் மீது இரக்கமாய் இரும், have mercy அப்படின்னு. ஏன் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த இரக்கமாய் இரும் என்ற வார்த்தை எபிரேய வார்த்தையில் mercy என்ற வார்த்தை பாருங்க. மெர்சின்ற பெண்ணு பேர் யாருக்கு வைப்பாங்க? பொதுவாக மெர்சின்ற பேர் யாருக்கு வைப்பாங்க? ஐயா, சிஸ்டர்ஸ்க்கு இல்லை, கேர்ள்ஸுக்கு தான் வைப்பாங்க. இரக்கம் என்ற வார்த்தை, mercy என்ற வார்த்தை, அங்கே நீங்கள் போய் இஸ்ரேலில் போயிட்டு யார்ட்டையாச்சும் ஒரு ஆம்பளைகிட்ட போய் எனக்கு கொஞ்சம் இரக்கம் காண்பீங்க அப்படின்னா சிரிப்பாங்க. இரக்கம் காணினா சிரிப்பாங்க. ஏன்னா அது ஒன்று பெண்ணோட பேர். அப்படி கிடையாது. இரக்கம் என்ற வார்த்தைக்கு ரகாம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எபிரேய வார்த்தை ரகாம் என்ற வார்த்தை. அப்படின்னா கற்பம், குழந்தையை பெற்றெடுக்கிறதான ஒரு கற்பப்பை, அதான் ரகாம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஏன் அந்த இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, கற்பத்திற்குள்ளாய் வளருகிற ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு அம்மா சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா அதில் பற்றிலாம் கவலை கிடையாது. வெளியே இடி இடிக்குதா, மழை பெய்யுதா, வெயிலா, கவலை கிடையாது. யார் வந்தாங்க போனாங்க, சண்டையா சச்சரவா, கதை. இது உள்ளே இருக்கிற 280 நாளும் அழகாக அம்மாவோட சத்தெல்லாம் உறிஞ்சி சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு குந்த வச்சு உட்காந்துருக்கும். அதுக்கு எதை பற்றியும்
வெளி உலகத்தில் எதை பற்றி என்ன நடக்கிறதுன்ற கவலையே அதுக்கு எல்லளவும் கிடையாது. ஏனென்றால் தாயின் கற்பத்திற்குள்ளாய் வளர்கிற குழந்தைக்கு தெரியும், எங்கள் அம்மா கிட்ட இருந்து நேரத்துக்கு நேரம் ஆகாரம், பாதுகாப்பு, சுவாசம் எல்லாம் அது பாட்டுக்கு உள்ளே வந்துட்டே இருக்கும். வெளி உலகத்தை பற்றி கவலை கிடையாது. அங்கே அந்த பரிதிமை கொண்டு சொன்ன, ஆண்டவரே இரக்கமாக உம்முடைய கற்பத்திற்குள்ளே வச்சு என்னை பாதுகாத்துட்டுனா வெளி நடக்கிற போராட்டம், பிரச்சனை, தேவையை பற்றி கவலை கிடையாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் கொடுக்கிற செய்கிற நல்ல தாயுள்ளம் கொண்ட ஆண்டவராக இருக்கிறீங்க. அதனால தான் சொல்றான், தாவீதின் குமாரனே என் மீது இரக்கமாய், கேளுங்க பார்க்கலாம், தாவீதின் குமாரனே என் மீது இரக்கமாய், என் மீது இரக்கமாய், சத்தமா என் மீது இரக்கமாய் இரு. ஆண்டு சொல்வார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க பார்க்கலாம். அவனுக்கு அன்னைக்கு தேவை நான் பார்வை அடைவேன். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட், உங்களுக்கு என்ன வேணும் இப்போ நீங்கள் கேளுங்களேன். ஒன்னே ஒன்று கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ஆண்டவராய். உங்கள் வாயை திறந்து சத்தமாக, நீ சும்மா வெக்கப்படாது, கர்த்தாவே எனக்கு வேணும், வீடு வேணும், நல்ல துணை வேணும், என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், என்ன வேணும், என் கணவன் ரசிக்கப்படணும், என் வியாதி மாறணும், என் பலவீனம் மாறணும், என் சோர்வு மாறணும், என் பிரச்சனை மாறணும், சண்டை, ஏதோ ஒன்றை கேளுங்க. கர்த்தர் நின்று நான் உனக்கு நான் பார்வையடைய வேண்டும். உடனே பார்வை பெற்று தான் அவன் போனான். நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உதவி செய்கிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். யாத்திராம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்திராம் 32:13 வாசிங்க. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இப்ப இஸ்ரேல் மக்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வச்சிருக்க பேரு வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். கொஞ்சம் மோச காணம் இருக்கிற மக்களை வச்சு கண்ணுக்குட்டி செஞ்சுட்டாங்க. ஆண்டவர் அருவருக்கிறது என்னன்னா, விக்கிரக ஆராதனை. அவர் கொடுக்கக்கூடிய கணத்தை எப்பெல்லாம் மனிதன் மறக்கிறானோ அப்பொழுது ஆண்டவர் மறந்து விடுவார். தேடினால் தென்படுவார், விட்டு விட்டால் விட்டு விடுவார். அதான் அவருடைய கண்டிஷன். நீங்க தேடினா கொடுப்பார். இப்ப மோசேக்கு என்ன சம்பவித்ததோ தெரியல. ஆரோன் சொல்றாரு, ஜனங்களை நடத்தும் தேவன் இல்லை, மக்கள் என்ன சொன்ன, அப்படியா சரி, எல்லா சிறியோர் முதல் பெரியோர் வரை காதல் இருக்கிற காதணிகளெல்லாம் கழட்டி கொண்டு என்ன செய்யுங்க, போடுங்க. ஒரு பொன் கண்டுக்குட்டியை உருவாக்கிட்டான். அங்கே வந்து பார்த்தா இப்போ டான்ஸ் ஆராதனை, கண்ணுக்குட்டி ஆராதனை நடக்குது. மோசே கீழே ஆண்டவர் சொல்றார், போப்பா கீழே இறங்கிப்போ, ஜனங்கள் தன்னை அருவருப்பாக்கி கொண்டார்கள், கெடுத்து கொண்டார்கள் அப்படின்ட்டு மோசேட்ட வந்து சொல்லும் பொழுது மோசேட்ட சொல்கிறார் ஆண்டவர், பார்ப்பா இவனெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஒன்றை ஒரு ஸ்பெஷல் ஜாதி ஆக்கிடுற, உனக்கு இன்க்ரிமெண்ட்டு, நீ இப்போ கிளர்க்காக இருக்கிற, உனக்கு இப்போ மேனேஜர் போஸ்ட்டு, நீ பிஏவாக இருக்க, உன்னை கலெக்டர் ஆக்கிடுறேன், உன்னை இந்த ஊர் ஜில்லாக்கு இதாக்கிறேன் அதை ஆக்கிறேன்னு நம்மளாக இருந்தோம்னா, அப்படிங்களா இவங்களெல்லாம் போட்டு தெளிவுறேன், அத்தனை பேரும் க்ளோஸ் பண்ணிடுறேன், உன்னை மாத்திரம் தூக்கிறேன்னா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருப்போம். நம்ம மோசே சார், ஆண்டவர் என்ன ஆண்டவரே, அவனை காப்பாற்றுவேன், இஸ்ரவேலிருந்து கொண்டு வருவோம், இப்படிலாம் செஞ்சு சொல்லிட்டு இங்கே வந்து அழிச்சிங்கன்னா நீங்கள் ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை, ஈசாக்கோட பண்ண உடன்படிக்கை, யாக்கோபோட பண்ண உடன்படிக்கைலாம் நீங்கள் மறக்காதீங்க ஆண்டவரே, இந்த ஜனங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். ஒன்று ராஜ்யத்தை திரும்ப பெறுவதற்கு பிரார்த்திக்கிறான், விடுதலைக்கு கர்த்தர் ராஜ்யத்தை திரும்ப தராரு. யாக்கோபு கெஞ்சி பிரார்த்திக்கிறான், சகோதரனோட ஒப்புரவாக்குறான், கர்த்தர் செய்கிறார். இங்க ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யும் பொழுது மோசே அவர்களுக்காக, மற்றவர்களுக்காக கெஞ்சி பிரார்த்திக்கிற ஒருவனாக இருந்தான். ரெண்டு இடங்களில் பார்க்கும் பொழுது மோசே தனக்காக ஜெபிக்கவில்லை, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவனாக தான் இருக்கிறான். சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என் பேர் கூட இல்லைன்னா பரவாயில்ல, என் பேர் ஜீவபுஸ்து கிறுக்கி போட்டாலும் பரவாயில்ல, இந்த ஜனம் பாவம் ஆண்டவரே, அல்லேலூயா, அவங்க பாவம் ஆண்டவரே, அவங்கள கொண்டு வரேன்னு சொன்னீரே, நீர் வாக்கு பண்ணினீரே, அவங்கள கைவிடாதீங்கன்னு சொல்லி கெஞ்சி பிரார்த்தித்தான். அதாவது நமக்கே நம்ம கெஞ்சி பிரார்த்திக்கிறது ரொம்ப கஷ்டம், நமக்கே கெஞ்ச மாட்டோம், நம்ம கெத்த விட மாட்டோம், மற்றவங்களுக்கு கெஞ்சி பிரார்த்திக்கிறது அதை விட கஷ்டம். ஆனால் மோசே பாருங்க, மற்றவர்களுக்காக அவன் கெஞ்சி பிரார்த்திக்கிறவனாக இருந்தான். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றுகிறார். ஹூ இஸ் a good leader
யார் ஒரு நல்ல தலைவன்னா, மற்றவருடைய பாவத்தை வெளிப்படுத்தாமல் மற்றவருடைய பாவங்களுக்கு போய் நின்று, ஆண்டவரை தெரியாமல் செஞ்சுட்டாங்க. நெகேமியா சொல்ற, ஆண்டவரே நானும் எங்கள் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், எங்கள் தேசத்துக்கு இறங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம ஒரு கூட்டத்தில் 10 பேர் இருக்கும் பொழுது நம்ம ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டா மற்ற சொன்னா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நான் அங்கே போவே இல்லைங்க, பார்க்கவே இல்லை, சத்தியம் பண்ணிடுவாங்க. பேதுரு சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினதை காட்டிலும் அதிகமாக பண்ணிடுவாங்க. அப்போ மற்றவங்களுடைய பிரச்சனை போராட்டம் வரும்போது போய் சொல்லணும், பாவங்க விட்டுருங்க, நான் கேரண்டி தரேங்க, பரவாயில்ல, எனக்கு இல்லாட்டி பரவாயில்ல, அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதனால தான் மோசேயை போல இன்னைக்கு இன்னொரு தலைவர் எழும்பவில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு பின்பாக மோசேயை போல ஒருத்தரும் கிடையாது. ஒரே ரீசன் என்னன்னா, he pleaded for the sinners. அக்கிரமம் பண்ணுறவனுக்கு, மீறுதலுக்கு பண்ணுறவனுக்கு மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான். இன்னொரு இடத்துல என்னாகும் 12:13 வாசிக்க பார்க்கலாம். என்னாகும் 12:13. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். ஃபார் தி ஹீலிங், சுகத்திற்காக. யாருக்காக மோசே ஜெபம் பண்றான் அப்படின்னா, மோசே தன்னுடைய அக்காக்காக இல்லை, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய உறவுக்காக மோசே ஜெபம் பண்றாரு. என்ன பிரச்சனை? மிரியாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கர்த்தர் மோசையோட மாத்திரம்தான் பேசுவாரா, எங்களோட பேச மாட்டார். மோசேன்னு ரொம்ப பெரிய ஆளா, அவனை விட்டா வேறு உலகத்தில் ஊழியக்காரனே கிடையாது, என்னடா அப்படின்னு மோசே சொன்ன உடனே ஆண்டவருக்கு பாருங்க சர்ன்னு கோவம் வந்துருச்சு. மிரியாம் ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா, மிரியாம் ஏன் மோசையை குறித்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மோசே பிறப்பதற்கு முன்பாக, யாட்சியர் புஸ்தகத்தில் வாசிக்கலாம், மோசே பிறப்பதற்கு முன்பாகவே அவங்க வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணும் பொழுது இந்த அம்மா தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி, அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்பா ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வீட்டில் நமக்கு இன்னொரு தம்பி பாப்பா பிறப்பான், அவன் இஸ்ரவேல் எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்டு கொண்டு வருவான், அவன் இரட்சகனாக இருப்பான், இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி மோசே பிறப்பதற்கு முன்பாகவே மோசையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னது யாருன்னா மிரியாம். இன்னொன்னு, நாணல் பெட்டியில வச்சு மோசையை பாதுகாத்து தண்ணியில விட்டு அனுப்புனது யாரு? இந்த மிரியாம். இப்ப கர்த்தர் மோசையிட்ட பேசுறாரு அப்படின்னு இந்த அம்மாக்கு என்ன அப்படின்னா, நீ பிறக்கிறதையே முன்னாடி சொன்னவன் நான் தான், உன்னை கொன்றணும் நினைக்கும் பொழுது உன்னை பெட்டியில வச்சு பாதுகாத்து அனுப்பிச்சது யாரு? நான் தான். இப்ப நீ பெருசா, யாரு? உன் ஊழியம் பெருசா? நான் தான். நான் பார்த்து தானே நீ வளர்ந்த, நான் பார்த்து தான் நீ வந்த, நீயா? இப்ப பாருங்க, கர்த்தர் மோசையோட பேசுவான்னு சொல்லும்போது மோசே வாயவே திறக்கல, மோசே ஒண்ணுமே சொல்லல. கர்த்தர் சல்லுன்னு இறங்கி வந்துட்டார். ஆரோன் சும்மா இருந்திருக்கலாம், ஆரோன் ஜால்ரா அடிச்சிட்டாப்புல, கூப்பிட்டார், கூப்பிடு ஆரோனை, கூப்பிடு மிரியாமை, கூப்பிடு மோசே கூட, 3 பேர் வாங்க கூட இடத்துக்கு வந்து கொடுத்தாங்க. என் தாசனாகிய மோசையை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? எப்படி பயலாம போச்சு? என்ன துணிவு உனக்கு? எப்படி நீ பேசலாம்? அவன் நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாதுமா, நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. நான் அவன்கிட்ட பேசுற விதமே வேற. நான் அவனிடத்தில் முகமுகமா என்ன செய்யறேன்? நான் பேசுறேன். மோசே அப்படிப்பட்டவன் இல்லை. என் வீட்டில் எங்க உண்மையில அவன்கிட்ட பேசுற மாதிரி உங்கள்கிட்ட பேசுறேன். ஏதோ நீ ப்ராஃபஸி அன்னைக்கு பண்ண ரைட்டு, அவனை வச்சு பாதுகாத்த ரைட்டு, ஆனா அவன் லெவலுக்கு நீ கிடையாது. நீ பேசுனதுக்காக வருத்தப்படும். போ, உனக்கு குஷ்டம் வரும் சொல்றான். இல்லை 7 நாள் இருக்கணும், 7 நாள் இருக்கட்டும், போட்டு பாலிது. ஆனால் பாருங்க, ஆரோன் எப்படி தப்பிச்சிட்டார்? ஆரோனும் சேர்ந்து தான் ஜாடனை தட்டினார். என்னமோ ஆரோனை விட்டார். ஏன் விட்டார் அப்படின்னா, ஆரோன் தான் வந்து மோசையிட்டு சொல்கிறார், அப்பா பாவம்பா அப்படின்றார். இப்போ மோசே கர்த்தரிடத்தில் கெஞ்சி பிரார்த்திக்கிறான், ஆண்டவர் எங்கள் அக்கா தான். யார் இது? எங்கள் அக்கா தான். தெரியாமல் சொல்லிட்டாங்க. இந்த அக்காமார்களுக்கு வந்து எப்போதுமே கொஞ்சம் ஹெட் வெயிட் இருக்கும். ஹலோ, நான் ஏன் தைரியமாக சொல்கிறேன்? எனக்கு அக்கா கிடையாது, அதனால் சொல்கிறேன் நான். ஆமாம், ஒரு சிஸ்டர்கிட்ட போயிட்டு 2 பேர் அக்கா தங்கது, அவங்கள பார்த்து நீங்கள் அவங்க தங்கச்சியானு, நான் அக்கா அப்படின்னாங்க. என்னது தெரியும், என்ன வேற என்ன அக்காவா தங்கச்சியான்னு தானே கேட்டேன், அவ்வளோதான். நான் அக்கா. மிரியாமுக்கு என்ன இருந்தது? நான் யாரு? நானே. நீ அக்காவாக இருந்தாலும் உனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு உன் தம்பியை வச்சு தான் கர்த்தர் காரியம் நடத்துவார். ஆமாம், அல்லேலூயா. மோசே வந்து கெஞ்சி பிரார்த்திக்கிறான், அவருடைய குஷ்டத்தை தேவன் மாற்றுக்கிறான்.
4 விதமான கெஞ்சுதல்கள். ஒன்று, சிறையிருப்பை திரும்ப உங்கள் ஆளுகைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஒன்று, சகோதரத்தை ஒருமுகப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். மக்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். தெய்வீக சுகம் கொடுக்கிறதுக்கு, சொந்த குடும்பத்தில் அற்புதம் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிற கர்த்தர். அந்த மிரியாமுக்கு சுகத்தை கொடுத்த ஆண்டவர். நீங்கள் கெஞ்சி பிரார்த்திக்கும் பொழுது உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், இழந்ததை திரும்ப கொடுப்பார், உறவுகளை அவர் சீர்படுத்துவார், தேசத்தின் நன்மைக்காக உங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்கள் கெஞ்சுங்கள், நீங்கள் கூப்பிடுங்கள். மல்கியா சொல்கிறாரு, நீங்கள் கெஞ்சுங்க, அவர் கேட்பாரான்னு பார்ப்போம் அப்படின்றார். ஏன்னா அவங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. நான் பிதா வென்றால் என் கனம் எங்க, நான் கர்த்தனா என்னுடைய கனம் எங்கப்பா? ஆண்டவரை கனப்படுத்துங்க, அவரை நம்புங்க, அவரை உயர்த்துங்க. அப்பொழுது நீங்கள் கெஞ்சும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளை கொடுக்கிற, தேவைகளை சந்திக்கிற அற்புதமான ஆண்டவராய் அவர் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்திரிக்கலாமா? ஹல்லேலூயா.